ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் ரொம்ப அதிகமான சீட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுங்கிறதான் ரொம்ப முக்கியமான கோர்ஸு. அது இல்லாமல் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து பிடெக் ஃபிஷரி டெக்னாலஜி, அடுத்து வந்து பிடெக் பயோடெக்னாலஜி, அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷரி என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வொகேஷனல் கோர்சஸில் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபிஷரிங் டெக்னாலஜிலாம் வந்து இருக்குது. ஃபிஷரி சயின்ஸுக்கு வந்து நமக்கு மொத்தமாக வந்து 4 காலேஜில் நமக்கு சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து 3 வந்து கவர்மெண்ட் காலேஜ், ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. மொத்தமாகவே 3 காலேஜில் வந்து 40 சீட்டு, 120 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 சீட் இருக்குது. 150 சீட்டு தான் வந்து நமக்கு மேக்ஸிமம். அது இல்லாமல் வந்து நிறையா சூப்பர் நியூமரி சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஃபிஷர்மேனோட குழந்தைகளுக்கு தனி ஒரு 5% கொடுத்துருக்காங்க. நிக்கோபர் தீவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐக்கு ஸ்பெஷல் கோட்டா, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்பெஷல் கோட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் படிக்கிறவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. மற்ற பிடெக் கோர்சஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து என்ன கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு இது வந்து வெளியே வந்துருச்சு, ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இன்னொரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து தேவசகாயம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. ஸோ இது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. இது வந்து 4 வருஷ கோர்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 சீட்டு வந்து இருக்குது. அதில் 30 சீட்டு வந்து இந்த கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 30 வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 187.5க்கு ஓசி ஃபில் ஆகிருக்கு. பிசிக்கு வந்து 181, இதே வந்து பிசிஎம்க்கு வந்து 183 வந்து ஃபில் ஆகிருக்கு. எம்பிசிக்கு 180.5 வந்து ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 179 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2024-25 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த டைம் வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாவே நமக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க்கு 10 மார்க் வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் நமக்கு கம்மியாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஓசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 184 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை அது நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பார்க்குறப்போ ஒரு 180 சீட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சீட்ஸை வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கலாம். ஸோ இதில் வந்து ஓசி அப்படின்னு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம பார்த்தா ஒரு 150 சீட் இருக்குல்ல, அந்த 150 சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வச்சிங்கன்னா கூட ஒரு நமக்கு வந்து 15 சீட்லேருந்து 20 சீட் வந்து நமக்கு ஓசி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஓசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 20 சீட்டு 25 சீட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிலே எடுத்துருவாங்க. அப்போ இங்கே வந்து கம்யூனிட்டியை வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதா வந்து நம்ம கம்யூனிட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 184 183 வரைக்குமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாகவே இருக்கிறது 120 சீட்டு தான். அப்போ 120 சீட்டுங்கிற பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 185 184 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்யூனிட்டி ரேங்கிங் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கம்யூனிட்டி ரேங்கிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிசி 184.5 தான் வாங்கியிருக்காங்க. ஜென்ரல் ரேங்கிங் 143 போயிருச்சு. ஆனால் இப்போ 143ங்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம சீட்ஸை விட எக்ஸ்ட்ராவாக போயிட்டாங்க. ஆனாலும் கம்யூனிட்டி ரேங்கிங் 63 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 63 அந்த 63 சீட்டுக்கு முன்னாடியே வந்து நிறையா பிசி கம்யூனிட்டிக்காரங்க எல்லாமே வந்து ஓசியில் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இவருக்கு சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 184 அந்த ரேஞ்சு வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 175 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.